ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 9/6/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவோடு சேர்ந்து பறந்து போகணும் பரந்தாமத்துக்கு அப்படின்னா முற்றிலும் தூய்மையாகணும். ஏன்னா பாபா விட்டு போயிட்டாருன்னா தண்டனை அடைஞ்சு தான் போவோம். ஸோ பாபாவோடவே போனால் தான் மதிப்போடு போக முடியும். ஸோ அதனால் அதுக்கு முற்றிலும் தூய்மையாகணும், முழுமையாக சமர்ப்பணமாகணும். இந்த உடம்பு என்னது கிடையாது, முற்றிலும் அசரீராகிடுங்க. மற்ற எல்லாமே உடம்போடு சேர்ந்து வரக்கூடிய சம்பந்தம்தான். உடம்பே என்னது இல்லை, வெறும் ஆத்மா நான்னா எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடுறோம் இல்லையா? அதுதான் முழு தூய்மை. நான் ஆத்மான்ற உணர்வை தவிர வேறு எந்த உணர்வும் இல்லாமல் இருக்குது. நான் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவபரமாத்மா. இந்த நிலை அடைந்தால் மட்டுமே பாபாவோடு பறந்து போக முடியும். கேள்வி: உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா ஒரு பயத்தை நீக்கணும். அது என்ன பயம்? மாயாவின் புயலை கண்டு நிறைய குழந்தைங்க பயப்படுறாங்க இல்லையா? அந்த பயத்தை நீக்கினா தான் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். ஸோ இந்த மாயின் புயல் ரொம்ப பயமுறுத்துது, துன்பம் கொடுக்குது, இதை நிறுத்துங்கன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க பாபா கிட்ட. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இது குத்துச்சண்டை. குத்துச்சண்டையில் கூட சண்டை ஒரே மாதிரியே நடந்துகிட்டு இருக்காது இல்லையா? ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். ஒருத்தர் 10 அறை கொடுக்குறாருன்னா இன்னொருத்தர் 5 அறையாவது கண்டிப்பாக கொடுப்பார் தானே? அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. மகாவீரராகி வெற்றி அடையணும் மாயின் மீது. அப்போ தான் உயர்ந்த லட்சியம் அடைய முடியும். நாடா மாயா வருது, காமத்தில் வீழ்த்துது, கோபத்தில் வீழ்த்துது, பற்றில் வீழ்த்துது, பேராசைவில் வீழ்த்துது. பயப்படாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. நேற்று அம்மா சொன்ன மாதிரி தைரியம் வைங்க. உலகில் அந்தஸ்தெல்லாம் தூக்கி கடைசுங்க. அந்த ராஜ்யத்தை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற உயர்ந்த லட்சியம் வைக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. நம்ம 10 அடி அடிக்கும்போது 5 அடியாவது மாயா அடிக்க தானே செய்யும். பயப்படாதீங்க. பாடல்: உன்னுடைய வாசலுக்கு சபதமிட்டு வந்திருக்கிறோம், உன்னுடைய வாசலை விட்டு போக மாட்டேன்ட்டு. ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. கண்டிப்பாக இந்த பாட்டில் ரகசியம் இருக்குது. அதனால தான் இந்த ரெக்கார்டு வாங்கிட்டு வந்து பாபா அர்த்தத்தை புரிய வைக்கிறார். உயிரோடு இருந்துக்கிட்டே பாபாவுடையவராக ஆகிறது அப்படின்னு இதுக்கு தான் சொல்லப்படுது. பாபாவுடையவராக ஆன பிறகு ஆசிரியருடையவராக ஆகணும். ஆசிரியருடையவராக ஆன பிறகு நிறைய பேர் குருவை பின்பற்றுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு குழந்தை பிறக்கும்போது கூட கிறிஸ்தவன் ஆயிடுறாங்க இல்லையா? குருவோடைய மடியில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த குரு கிறிஸ்தவ பாதிரியாராக இருக்கலாம், இது வேறு யாராவது கூட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ பாதிரியாரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனாலும் இயேசுவின் பேரால் தான் கிறிஸ்தவர்கள் ஆகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பாபாவுடைய வாசலுக்கு வந்துட்டோன்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்துக்கிட்டே பாபாவுடைய ஆயிட்டோம், இறந்த நிலை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ குழந்தைங்க முதல்ல பாபாவுக்கு குழந்தையாகிறீங்க. பாபாவுக்கு உடம்பு கிடையாதுல்ல, அப்போ அவருக்கு குழந்தையாகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் அசரீரி ஆகிறீங்க, வெறும் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறீங்க. மற்றபடி நம்முடைய இந்த உடம்பு, செல்வம், மனம் எதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்கிறோம். இதுக்கு பேர் தான் உயிரோடு இறக்கிறது. அதாவது நம்முடைய ஆத்மா அவருடையதாக ஆயிடுச்சு. இதை தான் அவங்க ஜோதியாக கலந்துடுச்சுன்றாங்க. என்னதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம்.
ஸோ எதெல்லாம் என்னுடைய பொருளோ, என்னுடைய உடல், என்னுடைய செல்வம், சொத்து, உறவு எல்லாத்தையும் நாம் மறக்கிறோன்றது ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் ஒளியாகவே உங்களை உணரணும். இல்லை வெறும் ஆத்மாவாக இருந்தால் உடம்பே கிடையாது, அப்புறம் எப்படி செல்வம், சொத்து, உறவு எல்லாம். ஸோ எல்லாத்தையும் மறக்கிறோம். இதுக்கு பேர் தான் உயிரோடு இறக்கிறது அப்படின்னு அர்த்தம். இறந்த பிறகு எல்லாத்தையும் எப்படி மறக்க தானே செய்கிறோம். இல்லை இறந்து மறுபடியும் பிறந்துருக்குறோம், போன ஜென்மத்து விஷயம் ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே நீங்கள் அனைத்தையும் மறக்கிறதுக்கு பேர் தான் இறக்கிறதுன்னு சொல்கிறது. அப்போ இது எவ்வளோ உயர்ந்த பெரிய லட்சியம் பாருங்கள். நாம் அசரீரி ஆத்மா, இதை உறுதியாக்கணும். ஸோ அதனால் நான் அசரீரி ஆத்மா, உடலில்லாத ஆத்மா அப்படிங்கிறது உறுதியாக்கணும். ஸோ அதுக்காக நிஜமாலே உடலை விட்டு இறக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆத்மா அழுக்காக தானே இருக்குது. ஆத்மா முழு தூய்மை நிலையை அடையலை. அதுக்காக தான் முழு தூய்மையை அடையிறதுக்குத்தான் நம்ம பாபாவுடைய குழந்தையாக ஆகி இருக்கிறோம். ஆனால் உங்கள் ஆத்மா இப்போ தூய்மை இல்லாமல் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். அதனால தான் ஆத்மாவுடைய சிறகுகள் துண்டிக்கப்பட்டிருக்குது, மேலே போக முடியல பாபா கிட்ட. இப்போ ஆத்மாவால் பறக்க முடியாது, ஏன்னா தமப்பிரதானம் ஆயிடுச்சு எல்லாருடைய ஆத்மாவும். அதனால் ஒரு மனுஷன் கூட திரும்பி போக முடியாது. மாயா ஒரேடியாக ரெக்கையை துண்டிச்சிடுச்சு. ஸோ இதோடைய நினைவாக ராமாயணத்தில் சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயுன்னு ஒரு பறவை வரும் சீதையை மீட்பதற்கு. அந்த பறவையுடைய சிறகுகளை ராவணன் வெட்டிடுவான். ஸோ அப்படின்னு அர்த்தம் தமப்பிரதானம் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். மாயா ஒரேடியாக ரெக்கையை துண்டிச்சிடுச்சு. ஆனால் ஆத்மா அனைத்தையும் விட வேகமாக பறக்கும்னு பாபா புரிய வைக்கிறார். மேல் நோக்கி போக முடியல இல்லை. இங்கே இறந்து அமெரிக்காக்கா இருக்கிற யாரையோ ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கும்போது இறக்குறீங்கன்னா ஒரு செகண்டில் அங்கே ஓடி போயிடும். வேகமாக போகும், ஆனால் பாபா கிட்ட போக முடியல. அந்த சிறகு தான் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ ஆத்மாவை விட வேகமாக போகிற பொருள் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆத்மாவை விட வேகமாக யாரும் போக முடியாது. கடைசியில் பார்க்குறதுக்கு எல்லா ஆத்மாக்களும் கொசு கூட்டம் மாதிரி டக்குன்னு பறந்து போயிடுமா. எங்கே பறப்பாங்க? ரொம்ப ரொம்ப தூரமாக. சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் கடந்து போகணும். ஸோ இந்த முரளியில் இருந்து தான் அந்த கமெண்ட்ரி வந்திருக்கும் போல இருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கடந்து போன பிறகு பரந்தாமத்துக்கு போயிடுது. அங்கேருந்து திரும்பி வர வேண்டியதில்லை. மற்றபடி இந்த உலகத்தில் விடுற ராக்கெட் எல்லாம் போயிட்டு திரும்பி வந்துடும். சூரியன் வரை கூட யாராலையும் போக முடியாது. ஆனால் நீங்கள் அதை விட தூரம் போகணும். சூக்ஷ்மவதனத்தையும் கடந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற மூலவதனத்துக்கு போகணும். ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கான சிறகுகள் ஆத்மாவுக்கு இப்போ கிடைக்கிது. தூய்மையாகிறதன் மூலமாக, சதோ பிரதானமாகிறதன் மூலமாக. ஸோ கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு ஆத்மா தூய்மை ஆகிடும். ஸோ கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும் இல்லையா. தீர்ப்பு வழங்குகிற நேரம் பற்றி ரொம்பவுமே விளக்கமாக எழுதப்பட்டிருக்குது எல்லா மதத்துலேயுமே. ஜட்ஜ்மெண்ட் டேன்ட்டு எல்லா ஆத்மாக்களும் தன்னுடைய கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு தான் திரும்பி போகணும். இப்போ இல்லையா. அப்போ இப்போ உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் கணக்கு வழக்கம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சனை கொடுக்குறவங்க வரமாட்டாங்க. இல்லை இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு போனீங்கன்னா இதை விட பிரச்சனை கொடுக்குறவங்க கிட்ட போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். தப்பிக்கவே முடியாது, எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. இப்போ எல்லா ஆத்மாக்களும் அழுக்காக தான் இருக்குது, பாவாத்மாக்களாக தான் இருக்குது.
எவ்வளோ பெரிய சாது சன்னியாசியாக இருந்தால் கூட அவங்களும் அழுக்காக தான் இருக்கிறாங்க. இது தெரியாமல் தன்னைத்தானே குருன்னு வேறு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களும் கோபப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது, அரசியலுக்கு வர்றதை பார்க்க முடியுது. இப்போ இங்கே அரசியலுக்கு வரணுன்னாலே அவங்களுக்குள்ள விகாரம் இருக்குது, நான் யாருன்றதை நிரூபிக்கிற அகங்காரம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மம், நாம் பிரம்மத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நானே பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், பிரம்மமே அவங்க கடவுள் நினச்சிக்கிறாங்க. நாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், பிறகு எப்படி பிரம்மத்தையே அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் ஆத்மாக்கள் பிரம்மத்தில் வசிக்கக்கூடியவர்கள்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ யாரும் அங்கே போக முடியாது. எல்லா ஆத்மாக்களும் இங்கே தான் மறுஜென்மம் எடுக்குது இல்லையா. ஆத்மா உடம்பை விட்டால் மறுபடியும் இங்கேயே தான் உடம்பு எடுக்குமே தவிர பரந்தாமத்துக்கு யாரும் போக முடியாது. இது எல்லையற்ற நாடகம். நாம் அந்த நாடகத்தின் நடிகர்கள். நடிக்கிறதுக்காக தான் அங்கேருந்தே வந்திருக்கிறோம். நான் நடிக்க மாட்டேன்னு பாதியில் யாரும் போயிட முடியாது. எல்லா ஆத்மாக்களும் இப்போ மேடையில் வந்துடுச்சு. எப்போ கலியுகத்தின் இறுதியில் அந்த அழிவு நேரம் வருதோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஆத்மாவும் பூமிக்கு வந்துடுது, மேலே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஆத்மாவும். ஏன்னா அங்கேயே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் நடிப்பு இருக்கும் இல்லையா. ஸோ சிலருக்கு நடிப்பு கம்மியாக இருக்கும், கடைசி நேரத்தில் மட்டும் வருவாங்க. நடிகர்கள் நடிப்பை நடிக்காமல் வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பாங்களா என்ன? கண்டிப்பாக நாடகத்தில் நடிக்க வந்தே தீரணும். ஸோ எப்போ பரந்தாமத்துலேருந்து எல்லோரும் இங்கே கீழே இறங்கிடுறாங்களோ அப்போ மறுபடியும் எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக பரமாத்மா வரார். பாபா சொல்கிறாரு, பாபா வந்துட்டார் இல்லையா, 1936 அந்த டைம் போல் இங்கே வந்துட்டார். ஆனாலும் இன்னும் கூட அங்கே இருந்த ஆத்மாக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு அப்போதைய முரளியில் சொல்லியிருக்கிறார். அதனால தான் மக்கள் தொகை அதுக்கப்புறமும் அதிகரிச்சுட்டே தானே இருந்தது. ஸோ வரிசைப்படி மீண்டும் நீங்கள் போவீங்க. ஆனால் இப்போ மக்கள் தொகை குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எல்லோரும் வந்துட்டாங்களோ என்னவோ தெரியல. ஸோ வரிசைப்படி தான் மறுபடியும் நாம் பரந்தாமத்துக்கு போவோம். எல்லாமே உங்கள் நிலையை பொறுத்து தான் இருக்குது. இல்லை சீக்கிரமாக பக்காவாயிட்டால் சீக்கிரமாக போயிடுவோம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, இறந்து மறுபிறவி எடுக்கணும், புத்தியினால் இறந்த நிலையை அடையணும், அனைத்தையும் மறக்கணும், நான் ஆத்மாங்கிறதுல முழு நம்பிக்கை வைக்கணும். இதில் தான் முயற்சி இருக்குது. நான் ஆத்மான்ற உணர்வும் நான் எப்போவும் இருக்கிறேன்ற உணர்வும் சதா இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்க சரீர உணர்வில் அடிக்கடி நான் ஆத்மான்றதே மறந்துடுறாங்க. பாபா இது எல்லாம் உங்களுடையதுன்னு எப்போ முழுமையாக அர்ப்பணமாகறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆத்மாபிமானியாக இருப்பீங்க. என்னதுன்னு எதை பிடிச்சிக்கிட்டாலும் தேக உணர்வில் தான் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை தான் அங்கே மகாபாரதத்தில் திரௌபதி கேட்பாங்க, முதல்ல பணயம் வச்சது தர்மரையா அல்லது தர்மருடைய மனைவியாகிய என்னையா? தர்மரதான்றாங்க. அவரையே பணயம் வச்சிட்டிங்க, அவரே அடிமையான பிறகு அடிமைக்கு எது மனைவி? அப்படி நம்ம பாபா கிட்ட அர்ப்பணமான பிறகு நமக்குன்னு எதுவுமே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆத்மாபிமானியாக இருக்க முடியும். ஏன்னா நானே உங்களுடையவன், பிறகு எப்படி எனக்கு இல்லையா. இந்த உடல் கூட இந்த குடும்ப கட்டுப்பாடுக்காக ஒன்று சொல்லுவாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வச்சு, அப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது கரெக்டு. 3வது சொன்னது இல்லையா, நாமே பாபாவுக்கு குழந்தை,
அப்புறம் நமக்கு ஏது யார் இருக்கிறா? நானே பாபாவுடையவன், அப்புறம் எனக்குன்னு யார் இருக்கிறா பாபாவை தவிர? இந்த உடம்பு கூட என்னுடையது கிடையாது. இதை நான் விட்டுட்டேன். தந்தையே, நான் இப்போ முழுசாக உன்னுடையவன் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கணும். இந்த உடல் என்னதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. தாரணை பாயிண்ட் இல்லையா? ஆத்ம பயிற்சி பக்காவாக பண்ணுறது எப்படின்னு இந்த முரளியில் சொல்கிறார். பாபா சொல்கிறார், என்னுடையவன் ஆகிட்டு அனைத்திலிருந்தும் பற்ற விட்டுடுங்க. அதுக்கு பேர் தான் பாபாவுடையவர் ஆகிறது. இல்லாட்டினா முழுசாக பாபாவுடையவராக ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னுடையவர் ஆகிறதுனா எல்லோரும் வந்து மதுபனில் உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய தொழில் அனைத்தையும் செய்ய தான் செய்யணும். உங்களுடைய லௌகீக குடும்பத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்க தான் செய்யணும். ஆனால் என்னிதென்ற உணர்வு இல்லாமல் கவனிக்கணும். ஏன்னா குழந்தைங்க லௌகீக அப்பா அம்மாவுடைய சுமையை குறைக்கணும் இல்லை? அதுக்கு அந்த கடமை இருக்குது. ஒரு வயசான பிறகு அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும். அவங்களுடைய கடமை எதுவோ அதை இவங்க செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு சேவை செஞ்சு தான் அந்த கடனை திருப்பி செலுத்தணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தாய் தந்தையை பாலனை செய்கிற கடன் உங்கள் தலையில் இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ தந்தை உங்களை பாலனை செஞ்சிட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் யார் வந்தாலும் உடனடியாக சமர்ப்பணம் ஆனாங்க. தன்னிடம் எதையுமே வச்சுக்கலை, அப்படியே எகியத்தில் ஒப்படைச்சிட்டாங்க, சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த செல்வத்தினால தான் குழந்தைங்க நீங்கள் பாரதத்தை தூய்மையாக்கிட்டு இருக்கிறீங்க. பாரதம்தான் முற்றிலும் தூய்மையாக இருந்தது. பாரதவாசிகளை மாதிரி தூய்மை சுகம் நிறைந்தவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. பாரதம்தான் மிகப்பெரிய தீர்த்தஸ்தலம். இங்கே தான் பதித்த பாவனரான தந்தையே வந்து முழு உலகத்தையும் தூய்மையாக்கிறார். முழு உலகத்தில் இருக்கிற தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறார். இப்போ இந்த பஞ்ச தத்துவம் கூட உங்களுக்கு எதிரியாக இருக்குது. பூகம்பம் வருது. ஸோ இன்றைக்கி ஃபிலிப்பீன்ஸில் கூட பூகம்பம் வந்தது இல்லையா? புயல் வருது. இப்போ எல்னினோன்ட்டு கடுமையான வெயில் வாட்டி வதைக்குது. ஏன்னா தமோ பிரதானமாக இருக்குது பஞ்ச தத்துவமும். அதனால் இயற்கை சேதங்கள் வரும், ரொம்பவுமே துக்கம் கொடுக்கும். இந்த நேரம் எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சத்தியுகத்தில் இருக்கிற அனைத்தும் சுகத்தைத்தான் கொடுக்கும். அங்கே புயலோ வெப்பக்காற்றோ இருக்கவே இருக்காது. இங்கே எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? புயல் இருக்குது, வெள்ளம் இருக்குது, கடுமையான வெப்பம் இருக்கிறதையும் பார்க்குறோம். மொத்தத்தில் எல்லாமே துக்கம்தான் கொடுக்குது. இயற்கை சேதங்களும் வருது. ஸோ ஆனால் சொர்க்கத்தில் இதெல்லாம் இருக்காது. சதா காலமும் வசந்த காலம். உங்களில் கூட இதை கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இங்கே வரவங்க எல்லோருமே பாபா சொல்கிற விதிப்படி நடந்துக்கிறதும் கிடையாது. இங்கேருந்து போன பிறகு 10 நாட்கள் லெட்டர் எழுதுகிறாங்க, பாபா இவரை மாயா சாப்பிட்டுடுச்சுன்ட்டு. இல்லை அவ்வளோ நிச்சயபுத்தியோடு பாபாவை பார்க்க வராங்க, 10 நாளில் மாயா காலி பண்ணிடுது. இப்படியெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஸோ சின்ன பூ பெருசான பிறகு காயாகி கனியாகும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க கூட பூவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கனியாகி பக்குவமானவர்களாக ஆகிடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக்கக்கூடிய பலம் இருக்கும். அதோடைய பலன் வெளிப்பட ஆரம்பிக்கும். பாபாவுடையவராக ஆகிட்டீங்க.
ஆனாலும் பிரஜைகளையும் உருவாக்கணும் இல்லையா, வாரிசுகளையும் உருவாக்கணும். ஸோ வாரிசுகளை உருவாக்கணும்னா நமக்கு சமமாக ஆக்கிறது. அடுத்தது பிரஜைகளையும் உருவாக்கணும். ஸோ ஒரு சிலர் கேட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களாம் பிரஜை ஆகிடுவாங்க. ஸோ வழிகாட்டியாகி பாபா கிட்ட வந்துட்டீங்க, நாம் வந்து சேர்ந்துட்டோம் அப்பாடா அப்படின்னு அலட்சியமாக உட்காந்துடக்கூடாது. மிகப்பெரிய லட்சியம் இருக்குது. மாயாவுடைய அதிக புயல் வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாபாவுடைய குழந்தைய ஆகிட்டீங்க, அதனால் புயல் வரத்தான் செய்யும் இல்லையா. மாயை உங்களை எதிர்க்கத்தான் செய்வான். தந்தை நாங்கள் உங்களுடையவராக இருந்தோம்னு சொல்கிறாங்க. உங்களிடமிருந்து இல்லை, முந்தைய கல்பத்தில் உங்களுடையவராகத்தான் இருந்தோம், உங்கள்கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைஞ்சோம். பிறகு 84 பிறவி எடுத்து மறுபடியும் இப்போ உங்கள் குழந்தை ஆகியிருக்கிறோம் ஆஸ்தியை அடையிறதுக்காக. அதனால் உங்கள்கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடைந்தே தீருவேன் அப்படின்னு நீங்கள் லட்சியம் வைக்கிறீங்கன்னா, விருப்பம் வைக்கிறீங்கன்னா, அந்த அளவுக்கு பாபாவை நினைக்க வேண்டியும் இருக்கும். நினச்சிக்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். சதாசிவன்ற அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது, நம்ம ஞானம் நிரம்பி இருக்குது. ஸோ பாபாவையும் நினைக்கணும், உங்களுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கிற பலனையும் கொடுக்கணும். இல்லாட்டினா எப்படி மாலை உருவாகும்? பாபாவுடைய வாரிசை எப்படி உருவாக்குவீங்க? சிம்மாசனத்தில் உட்காரக்கூடியவர்களுக்கு பிரஜையும் வேணும் இல்லையா. ஸோ வாரிசும் வேணும், அவங்க சிம்மாசனத்தில் உட்காருவாங்க, அவர்கள் ஆட்சி செய்கிறதுக்கு பிரஜைகளும் வேணும். பாபா கிட்ட நிறைய பேர் வராங்க, ஆனால் பிறகு பாபா கை விட்டுட்டு போயிடுறாங்க. புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்படுது அப்படின்னாலே விளையாட்டு முடிஞ்சிடுது, அதில் சங்கமேகத்தை விட்டு வெளியேறிடுறாங்க. ஸோ சந்தேக புத்தினால் விட்டு போயிடுறாங்க. இங்கே வந்திருக்கிறது கடவுள் தான் தெரிஞ்சால் விட்டுட்டு போவாங்களா? சில பேர் பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா எந்த புயலும் வராத நிலையை எப்படி உருவாக்குறதுன்ட்டு. ஸோ அதுக்கு பாபா சொல்கிறார், இதுக்கு தான் நான் வழி சொல்லிட்டேனே பல முறை, என்ன நினைவு செய்யுங்க, அவ்வளோதான். புயல் வரத்தான் செய்யும். குத்துச்சண்டையில் ஒருத்தரே அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? கண்டிப்பாக 2 பக்கத்தில் இருக்கிறவங்களும் பலசாலியாக தானே இருப்பாங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் 5 அடி கொடுத்தா எதிரில் இருக்கிறவர் 10 அடி கொடுக்க தானே செய்வார். இது கூட குத்துச்சண்டை மாதிரி தான். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ மாயா ஓடி போயிடும். அவ்வளோதான். பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் நாம் மாயாவை குத்துறது. ஆனால் அது உடனே நடக்காது. பாபா நினைவிலே நீங்கள் இருக்கிறது, அந்த பிரச்சனையின் பக்கம், அந்த மயக்கத்தின் பக்கம் உங்கள் புத்தி ஓடி போயிடும். ஸோ இங்கே பாபாவை நினைக்கிறோம். பிரச்சனை ஏன் வருது? நீ பாபாவை நினைக்கலன்னு நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காக வருது. ஸோ அதனால் மாயாவோட குத்துச்சண்டை போட்டுத்தான் ஆகணும். மாயா அடிக்கவே அடிக்காதுன்னு நினைக்காதீங்க, யாராக இருந்தாலும் சரி. இது மிகப்பெரிய குத்துச்சண்டை. நிறைய குழந்தைங்க ரொம்ப பயந்துடுறாங்க. மாயா ஒரேடியாக மூக்கை பிடிச்சிடுது, இல்லை மாயின் வசமாயிட்டாலே பயந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இது போர்க்களம் தானே. ஸோ புத்தி யோகம் பாபாவோடு ஈடுபடுறதுல தான் மாயா ரொம்ப தடை போடும். ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சி எல்லாம் நினைவில் தான் இருக்குது. ஆனால் ஞானி ஆத்மா தான் எனக்கு பிரியமானவர்கள்னு தந்தை சொல்கிறார். ஆனால் ஞானம் கொடுக்கிறவர் மட்டும் பிரியமானவர்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல யோகம் முழுமையாக செய்யணும், தந்தையை நினைக்கணும். இல்லை ஞானத்தை கொடுத்துட்டாலே ஞானி ஆத்மா பாபாவுக்கு பிரியமானவர் அர்த்தம் கிடையாது. அந்த ஞானமே பாபாவை நினைங்கன்னு சொல்கிறது தான்.
அந்த ஞானத்தின் சொரூபமாகிறதுனா நினைவின் சொரூபமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் தந்தையை முழுமையாக நினைக்கணும். மாயாவின் புயலை கண்டு பயப்படக்கூடாது. உலகத்துக்கு எஜமானர் ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. வெட்டுக்குத்து இல்லாமல் உலகத்துக்கு எஜமானர் ஆகிறீங்க. இப்போ மாயின் புயல் வரதான் செய்யும். நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவில் இருங்க, எதுவுமே இது இல்லைன்னு இருங்க. ஸோ எல்லாரும் உலகத்தின் எஜமானராக ஆக முடியுமா? 16,108 மாலைன்றது ரொம்ப பெரிய மாலை. கடைசியில் தான் அந்த மாலை முழுசாகும். திரேத்தா யுகத்துடைய கடைசி வரை எத்தனை ராஜாராணி வராங்க. சிலருடைய அடையாளங்கள் இருக்குது தானே. இப்போவும் பக்தி மார்க்கத்தில் 8 பேருடைய அடையாளங்களும் இருக்குது. ஸோ அந்த ஜபமாலை 16,108 மாலையே அவங்களுடைய அடையாளம்தான். இது முற்றிலும் சரியானது. ஸோ திரேத்தாயுக கடைசியில் 16,108 இளவரசிகள் இருப்பாங்களாம். ஸோ அவங்க தான் 16,108 மணிமாலையில் இருக்கிறவங்க. ஆரம்பத்தில் இத்தனை பேர் இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பிறகு தான் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க எல்லோரும் இங்கே தான் உருவாகிறாங்க. எல்லா இளவரசிகளும். ஸோ இளவரசி ஆகிறதுக்கான வாய்ப்பு, வெற்றி மாலையில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது. கீதையில் கூட சொல்லப்பட்டு இருக்குது இல்லையா, இறந்தாலும் உங்களை நான் விட மாட்டேன்ட்டு. தந்தையே, இந்த உடல், பொருள், மனம் அனைத்தும் உங்களுடையது. நாங்கள் அசரீரியாகி உங்களை நினைவு செய்வோம். சூப்பரான பாயிண்ட் இல்லையா? இறந்தாலும் உங்களை விட மாட்டேன். இறக்கிறதுனா என்ன அர்த்தம்? உடலை விட்டு ஆத்மா வருது, தனியாக வந்துடுச்சு. அப்போவும் பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் இருக்கணும். ஸோ இந்த உடல், மனம், பொருள் அனைத்தும் உங்களுடையது. அப்போ மீதி என்ன இருக்குது? ஆத்மா தானே இருக்குது. ஸோ அதான் அசரீரியாகி உங்களை நினைவு செய்வோம். அப்போ அந்த உடலுடைய ஞாபகமோ, பொருள், உறவுகள் ஞாபகம் இதெல்லாம் வந்துச்சுன்னா பாபா நினைக்க முடியாது. இப்போ அனைத்தையும் இழந்தாலும் புத்தி பாபாவோட தான் இருக்கணும். ஸோ புத்தியின் தொடர்பை உங்ககிட்ட தான் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாபாவும் சொல்கிறாரு, அப்படியே குழந்தை, அப்போ இந்த ராஜ்யம் அனைத்தும் உங்களுக்கு தான் பாபாவும் சொல்கிறார். இல்லை, என்னுடையது எல்லாம் உங்களுடையது தான் அப்படின்னு தந்தையும் சொல்கிறார். ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயும் கடவுள் சொர்க்கத்தில் இருக்கிறதா காட்டுவாங்க. அப்போ சொர்க்கம் அவருடையது, ஆனால் அவர் அங்கே இருக்கிறது இல்லை. அத்தனையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ அதனால தான் பொதுவாகவே இது எல்லாமே பகவான் கொடுத்ததுன்னு இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே அழிய போகுது அப்படின்னு பாபாவே சொல்கிறார். அதனால் உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது? இந்த உடல் கூட அழிஞ்சிடும். இப்போ நான் மீண்டும் உங்களுடையது அனைத்தையும் புத்தம் புதியதாக மாற்றுறேன். நீங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பண்ணுறீங்க இல்லையா? எல்லாமே புத்தம் புதியதாக வரப்போகுது. அதனால தான் பாபா சொல்கிறார், நீங்கள் அசரீரியாகி என்னை நினைவு செய்யுங்கன்ட்டு. புத்தியினால் அனைத்தையும் அர்ப்பணம் செஞ்சிடுங்க. ராஜா ஹரிச்சந்திரன் கதையில் அனைத்தையும் அடகு வச்சிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அனைத்தையும் அவர் கொடுக்குறாரு. ராஜ்யம் எல்லாத்தையும், கடைசியில் மனைவி, குழந்தை எல்லாத்தையுமே இழக்கிறார். அதுக்கு பேர் தான் அசரீரி ஆகிறது. எதுவுமே என் இது கிடையாது பாபா உன்னை தவிர. அதுக்கு பேர் தான் புத்தியினால் அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறது. அவங்கள பராமரிப்பீங்க, ஆனால் என்னுடையவர்கள் கிடையாது. அப்போ அவங்கள விட்டு போகிறது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது.
அப்போ தான் நீங்கள் உண்மையிலே பாபா கிட்ட கொடுத்துருக்குறீங்கன்னு அர்த்தம். என்னதுன்ற உணர்வே அதன் மீது வைக்கலைன்னு அர்த்தம். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ எல்லா சாஸ்திரங்களின் சாரத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார். இல்லை, எல்லா கதையும் இதுதானே. அதான் ஹரிச்சந்திரன் கதையும் சொல்கிறார் இல்லையா? அதோடைய சாரம் இங்கே இருக்குது. அதெல்லாம் விஸ்தாரம். நான் தான் பிரம்மாவுடைய வாய் மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை ராஜாராணியாக முந்தைய கல்பத்திலே ஆக்கினேன், மறுபடியும் இப்போவும் ஆக்கிறேன். ஒருபோதும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கீதையை சொல்லி கொடுத்தோ ராஜயோகம் கற்றுக் கொடுத்தோ ராஜாராணியாக ஆக்கவே முடியாது. கீதையை சொல்லிக் கொடுக்க முடியாது. உண்மையான கீதையை, உண்மையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஏன்னா உண்மையான கீதை, உண்மையான ராஜயோகம் ராஜாராணியாக ஆக்கும். அப்போ ராஜாராணியாக ஆக்க முடியாத அந்த கீதையை மட்டும் கேட்கறதுனால என்ன லாபம்? ஸோ நான் தான் கல்பமாக வந்து உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்குறேன்னு பாபா சொல்கிறார். என்னுடையவராக ஆகுறீங்க அப்படின்னா எனக்கு வாரிசு ஆகுறீங்கன்னு அர்த்தம். அதாவது பாபாவுடைய சொத்துக்கு வாரிசாகிறீங்க. இப்போ பாபாவை நம்முடைய வாரிசாக்கிக்கிறோம். அதுதான் அவர்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறது. எப்படி குழந்தைக்காக அப்பா அம்மா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை பாபாவுக்காக அர்ப்பணிக்கிறது. அதான் பாபாவுடையவர் ஆகிறது. அப்போ தான் அவருடைய ஆஸ்திக்கு நாம் வாரிசாகிறோம். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் யோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மை ஆகிக்கிட்டே இருப்பீங்க. பாபா இது எல்லாமே உங்களுடையது, நான் வெறும் ட்ரஸ்டி தான், விட்டுட்டு வானா விட்டுட்டு வந்துடுவேன். இல்லை, இப்போ அரசாங்க வேலையே அப்படி தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்லாம் டக்குன்னு அதை விட்டுட்டு அடுத்தது இங்கே போய் ஜாயின் பண்ணுங்கன்னா போய் ஜாயின் பண்ணிடணும். இல்லை, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஈஸ்வரி அரசாங்கம் இல்லையா? ஸோ அப்போ வெறும் ட்ரஸ்டி, எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பாபா. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? ட்ரஸ்டின்னா எஜமானர் பாபா, அவர் அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கொடுத்த கட்டளைப்படித்தான் உடல், பொருள், பணம் அனைத்தையும் பயன்படுத்தணும். உடல் நிர்வாகத்தை கூட எப்படி செய்கிறதுன்னு பாபா கிட்ட வழி கேட்கணும். எப்போவுமே ஏழைங்க தான் முழு கணக்கு பட்டியலை பாபா கிட்ட கொடுக்குறாங்களாம். செல்வந்தர்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த அரசாங்கத்துக்கிட்டே கொடுக்காம கருப்பு பணம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க சமர்ப்பணமாக முடியாது. ஸோ எங்கேயோ யாரோ சிலர் தான் அந்த மாதிரி பாபா கிட்ட முழுசாக சமர்ப்பணம் ஆகிறாங்க. ஜனகர் மகாராஜா எப்படி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு அர்த்தம், முழு அர்ப்பணமானார். அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் தான் ஆகிறாங்க. ஸோ பணக்காரர்களை யாரோ ஒரு சிலர் தான் ஜனகர் மாதிரி எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா பணக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க இருப்பாங்க, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை எப்படி அவங்க பாபா கிட்ட சரண்டர் பண்ண முடியும்? இல்லை, பெரிய பெரிய கம்பெனி முதலாளிலாம் இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அதை எப்படி அவங்க கொடுக்க மனசு வரும்? ஸோ அதனால தான் பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். எல்லாரையும் விட தாய்மார்கள் தான் ஏழைகளாக இருக்கிறாங்க. அவர்களை விட இன்னும் ஏழைகளாக கன்னியர்கள் இருக்கிறாங்க. கன்னியர்களுக்கு ஒருபோதும் ஆஸ்தியின் போதை இருக்காது. இல்லை, இன்னொரு வீட்டுக்கு தானே போக போகிறாங்க. அதனால் அப்பா அம்மா எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த போதை இருக்காது. ஆண் குழந்தைங்களுக்கு தான் அந்த சொத்துடைய போதை இருக்கும். ஆனால் அவங்க தான் அனைத்தையும் விட்டுட்டு வைகுண்ட ஆஸ்தியை பெற வேண்டி இருக்குது இல்லையா? ஸோ ஆணுக்கு அந்த போதை இருக்குது, அதை விட்டுட்டு ஆஸ்தி அடையணும்.
பெண்களுக்கு இயல்பாகவே அந்த போதை இருக்காது. இல்லை ஜென்ரலாக சொல்லுவாங்களே, பெண் அப்பா அம்மாவுக்கு அடிமை, அப்புறம் கணவனுக்கு அடிமை, குழந்தைக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸி பாபாவுடையவராக ஆகிறது. ஆனால் ஆணுக்கு இது என்னதுன்ற அந்த உணர்வு இருக்கனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஸ்தியை விடுறதுன்னு அர்த்தம். பாபாவுக்கு அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணிவிட்டு வைகுண்ட ஆஸ்தியை பெறுவதில் அதிக உழைப்பு இருக்குது. பெண்களுக்கு இது ஈஸி, தாய்மார்களுக்கு ரொம்ப ஈஸி, அதை விட ரொம்ப ஈஸி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு. ஸோ அதனால தான் ஏழைகளுக்குத்தான் எப்பொழுதும் தானம் கொடுப்பார்கள்னு சொல்கிறார். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க, திருமணமானவர்களை விட திருமணமாகாத பெண்கள் இன்னுமே ஏழையாக இருக்கிறாங்கன்றார். பாரதம் தான் அனைத்தையும் விட ஏழையாக உள்ளது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? எதுவுமே இல்லைன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க. பாபாவை தவிர எந்த நினைவும் இருக்காது, டக்குன்னு ஓடி போயிடலாம். அல்லது தன்னை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அதை பற்றிய சிந்தனையே இருக்கும். பாரதம் தான் இன்றைக்கி அனைத்தையும் விட ஏழையாக இருக்குது. அமெரிக்கா தான் எல்லாத்தையும் விட பணக்கார நாடாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக. அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குமா என்ன? பாருங்களாம், பாரதம் தான் அனைத்தையும் விட பணக்கார நாடு. ஆனால் அந்த பாரதம்ன்றப்பாங்க, அமெரிக்கா தான் அனைத்தையும் விட பணக்கார நாடு. ஆனால் அது இந்தியாவை ஒரு பொறாமையாக பார்க்குது. ஸோ அப்போ ஏதோ ஒன்று அதுக்கு டச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கேட்குறாரு, பணக்கார நாடாக இருக்கிற அமெரிக்காவுக்கு இந்த ஆஸ்தி கிடைக்குமா? பாரதம் தான் அனைத்தையும் விட பணக்கார நாடாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ அப்போ மற்ற தர்மங்களும் கிடையாது, பாரதவாசிகள் மட்டும்தான் இருந்தாங்க, ஒரே ஒரு மொழி தான் இருந்தது. எப்படி கடவுள் வருவாரோ அதே மாதிரி அங்கே ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருந்தது. ஸோ அந்த ஒரே ஒரு கடவுள் தான் சொல்கிறாரு, நான் ஒரே ஒரு ராஜ்யத்தை, ஒரே ஒரு தர்மத்தை, ஒரே ஒரு மொழியை ஸ்தாபனை செய்கிறேன். சர்வசக்திகள் நிரம்பியவர் தான் ஒரு அரசாங்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அவரால் தான் ஒரே அரசாங்கத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். அப்படி ஆகிறதுக்கு தான் ரஷ்யா அமெரிக்காவில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது, ஆனால் தோல்வி அடைகிறாங்க. ஸோ ஒன்றிலிருந்து தான் 2, 3 கிளைகள் உருவாகுது. இப்போ பாருங்கள் எத்தனை தர்மங்கள் இருக்குது. மீண்டும் அந்த ஒரே ஒரு தர்மம் வரணும். இது 5000 வருடத்தின் விஷயம். ஏன்னா 5000 வருஷம் முன்னாடி ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. ஆனால் பண்டிதர்கள் சத்தியுகத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்ததுன்னு எழுதிட்டாங்க. ஆனால் சத்தியுகம்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சத்தியுகத்தில் இருந்தவங்களாம் சொர்க்கவாசியாகி மேலே போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. சத்தியுகன்றதே சொர்க்கம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க மறுஜன்மம் எடுத்து நரகத்துக்கு தான் வந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. தில்வாலா கோயிலில் கூட கூரையில் சொர்க்கத்தை காட்டி இருக்கிறாங்க. அதனால தான் மனிதர்கள் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க, மேலே சொர்க்கம் இருக்குது போல இருக்குன்ட்டு. உண்மையிலே சொர்க்கம் ஒன்றும் மேலே கிடையாது. மேலே பாபா இருக்கிறாரு, பாபா இருக்கிற பரந்தாமம் இருக்குது. அங்கே போயிட்டு மீண்டும் இங்கே வந்து தான் நாம் ராஜ்யம் செய்வோம். ஏன்னா சொர்க்கமாக இதே பாரத பூமி தான் மாறும். இந்த ஞானம் எப்போவுமே புத்தியில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். ஸோ காயாக இருக்கிறவங்கள மாயான்ற பறவை சாப்பிட்டுடுது, அதாவது அறகுறையாக இருக்கிறவங்கள. அதனால தான் பாபா ஃபோட்டோ வாங்கி வைக்கிறார், பேரை பதிவு பண்ணி வைக்கிறார். எத்தனை பேரை மாயா சாப்பிட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாபா கிட்ட செய்தி வருது, ஒருத்தர் ஞான அம்பை என் மீது எய்தார், அதனால தான் நான் தந்தையுடையவராக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சாஸ்திரங்களில் கூட எழுதப்பட்டு இருக்குதான். அதாவது குமாரிகள் அம்பு எய்தாங்க பீஷ்ம பிதாமகர் மேலே. ஸோ பீஷ்ம பிதாமகர்ன்றது ஞானத்தில் உயர்ந்தவர், பக்தி மார்க்கத்தின் ஞானத்தில். ஸோ அவர்களுக்கும்
சிகண்டிகைன்ற ஒரு குமாரி எய்த அம்பில் தான் அவர் விழறார், பலியாகிறார். ஸோ அது உண்மையிலே பிரம்மகுமாரிகளை குறிக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் சாஸ்திரங்களில் கூட எழுதப்பட்டிருக்குதே, பிறகு ஏன் தந்தையை மறந்தீங்கன்னு பாபா கேட்குறார். ஸோ உண்மையிலே சிகண்டிகை விட்டது ஸ்தூல அம்பு இல்லை, ஞான அம்பு. ஸோ பாபாவுடைய நினைவை மட்டும் ஞாபகப்படுத்தணும், அவ்வளவுதான். மற்றபடி இதில் இம்சையான அம்புலாம் பயன்படுத்தலை. நான் பிரம்மா வாய் மூலமாக அனைத்து சாஸ்திரங்களின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார். பிரம்மா கண்டிப்பாக இந்த ஸ்தூல உலகத்தில் தான் தேவைப்படுறார். அவரை மீண்டும் விஷ்ணுவின் கமல நாபியிலிருந்து வந்ததாக காட்டுறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. இல்லை, விஷ்ணுவாக இருந்த ஆத்மா தான் ஜென்மம் எடுத்தெடுத்து கடைசியில் பிரம்மாவாக மாறுறாருன்றது அவங்களுக்கு புரியல. அதனால் மனிதர்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிடுறாங்க. நிறைய கலப்படம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ரித்தி சித்தி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மை எப்போ வெளிப்படுதோ அப்போ பொய்யானவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. சிவத்தந்தையோ நிராகாரமானவர். பிரம்மா பௌதீக உடலுடையவர் அப்படின்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி இங்கே நாபி போன்ற விஷயமெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இப்போ நாம் ஞானி ஆத்மாவாக ஆகணும். ஞானம் மட்டும் சொல்லக்கூடியவர் ஆகிடக்கூடாது, ஞான ஸ்வரூபமானவர் ஆகணும். அது உங்கள் குணத்தில் தெரியணும். குறிப்பாக நினைவின் ஸ்வரூபமாக இருக்கணும். நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். அசிரீரியாகி அசிரீரி தந்தையை நினைக்கணும். பாபாவுடையவராகி மற்ற விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பற்ற முற்றிலும் நீக்கணும். இந்த உடம்பு கூட என்னுடையது கிடையாது. முழுசாக ஆத்மாபிமானியாகி அர்ப்பணமாகணும். அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணணும் பாபா கிட்ட. வரதானம்: மாஸ்டர் சர்வசக்திவான்ற சீட்டில் நிலைச்சிருக்கக்கூடிய சகஜமான மற்றும் எக்காலத்திற்குமான கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: எப்படி ஒரு எந்திரத்தை ஒரு முறை இயங்கிறதுக்கு தயார் செஞ்சிட்டிங்கன்னா பிறகு அது தானாகவே ஓடிக்கிட்டு இருக்கும், ஆட்டோமேட் பண்ணுறதுன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான்ற நிலையில் உங்களை நீங்கள் ஒரு முறை நிலைக்க செஞ்சிட்டிங்கன்னா போதும். ஒருபோதும் உங்கள் வாய் வழியாக பலவீனமான வார்த்தைகளே வெளிப்படாது. அதில் நிலைச்சிருக்கணும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற அந்த நிலையில் அந்த சீட்டில் செட் ஆகிடணும். அப்போ அந்த விகாரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், வார்த்தைகள், நடத்தைகள் ஒருபோதும் வராது. உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் வார்த்தையும் செயலும் அதே மாஸ்டர் சர்வசக்திவான்ற செட்டிங்குக்கு ஏற்ப தானாகவே சர்வசக்திகள் நிரம்பியதாகத்தான், சக்திசாலியாகத்தான் வெளிப்படும். ஸோ இந்த செட்டிங் சுலபமாக, அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற செட்டிங் சுலபமாக மற்றும் எக்காலத்திற்கும் உங்களை கர்மயோகியாக, நிரந்தர நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய சகஜ யோகியாக ஆக்கிடும். ஸோ நிர்விகல்ப சமாதினா ஒரு விகார எண்ணம் கூட இல்லாத அமைதியான நிலை. சுற்றி என்ன நடந்தாலும், ஏன்னா எது நடந்தாலும் ஆடாத அசையாத மாஸ்டர் சர்வசக்திவான் நான் அப்படிங்கிறது சதா நினைவில் இருந்தால் நிரந்தரமாக சகஜ யோகியாக, ஈஸியான யோகியாக ஆகிடுவீங்க. பலகீனமான வார்த்தை ஒருபோதும் வராது. இல்லை, ஒரு எந்திரத்தை செட் பண்ணிட்டா திரும்ப 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 அது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி.
ரொம்ப பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகன்: நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபான்னு சொல்கிறது தான் நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறதுக்கான ப்ரூஃப்ன்றார். நான் செஞ்சேன் இல்லை, பாபா டச் பண்ணார், பாபா பண்ணார், இதே தான் வந்துட்டு இருக்கணும். நானுன்ற அந்த வார்த்தையே வரக்கூடாது. அப்போ தான் நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்யக்தேஷரா, எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கோங்க. சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். யார் சகிப்புத்தன்மை உடையவரோ அவர் ட்ராமான்ற கேடயத்தை வச்சு நிலைச்சிருக்க முடியும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லை, எல்லாம் நாடகத்தில் பதிவாயிருக்குன்ட்டு சகிப்புத்தன்மை உடையவரால் தான் இதை பண்ண முடியும். இந்த கேடயத்தை நிலையாக வச்சிருக்க முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். சகிப்புத்தன்மை மட்டும் இல்லைன்னா ட்ராமான்ற அந்த கேடயத்தை பிடிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். கேடயம் தான் எதிரியோடைய ஆயுதம், நம்மளை தாக்காமல் தடுக்கும் இல்லையா? ஸோ அந்த கேடயத்தை பிடிக்கணுன்னா சகிப்புத்தன்மை இருக்கணும், இல்லைன்னா அதை பிடிக்க முடியாது. மாயின் புயலில் ஆடி போயிடுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அதை செய்விப்பவர் பாபான்ற நினைவு சதா இருக்கணும் இல்லையா? இதை பாபா தானே பண்ணுறாரு, பாபா தானே செய்ய வைக்கிறாரு. இது சதா ஞாபகம் இருக்கணும். செய்விப்பவர் தந்தை, செய்கிற நானோ ஒரு கருவி, அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சு செயலை செஞ்சிங்கன்னா தானாகவே சாட்சியாகி உங்களுடைய பாகத்தை ஏற்று நடிக்கிறது உங்களுக்கு அனுபவமாகும். இல்லை, ஏதோ இந்த பாகத்தை ஏற்று நடிக்கிறேன், சாட்சியாகி நடிக்கிறேன்றது அனுபவமாகும். எப்போ நான் கருவி, என்னை செய்விப்பவர் பாபா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாடகம் அப்படின்ட்டு பொறுத்துக்கவும் முடியும். ஸோ ஒரு நாள் எத்தனை தடவை கோபப்படுறீங்களோ அத்தனை தடவை சகிப்புத்தன்மை காணாமல் போயிடுது. ட்ராமான்ற கேடயத்தை பிடிக்க முடியாமல் போயிடுதுன்னு அர்த்தம். ஸோ இதை பக்கா பண்ணுங்கள். ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்தேஷரா, முரளியே செம பவர்ஃபுல்லானது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.